நான் ஒரு புரட்சிகரமான இளைஞரை இப்போது நினைத்துப் பார்க்கிறேன். அவர் மீது அளவு கடந்த மரியாதையை நான் வைத்திருக்கிறேன். காரணம், இந்தியாவில் காந்தியை எதிர்த்த ஒரே மனிதன் அவர்தான். அவர் பெயர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். காந்தியிசம் என்பது அரசியல் மட்டுமே, வேறொன்றும் இல்லை என அவர் உணர்ந்திருந்தார். காந்தியும் நேதாஜியும் ஒரே கட்சியில் இருந்தாலும், காந்தியோடு எந்த ஒட்டுதலும் இல்லாமல் தான் நேதாஜி இருந்தார். இந்தியாவில் சுதந்திரத்திற்கு போராடிய ஒரே கட்சியாக அது இருந்ததால், எல்லா சுதந்திர போராட்ட வீரர்களும் அந்த கட்சியில் இருக்க வேண்டியதாயிற்று. காங்கிரசின் தலைவராக பணியாற்ற நேதாஜிக்கு எல்லா தகுதியும் இருந்தது. அப்போதுதான் காந்தியின் போலி முகம் வெளித்தெரிந்தது. நேதாஜி எந்த பாசாங்கும் இல்லாதவராக இருந்ததால், அவர் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற எல்லா வாய்ப்பும் இருந்தது. அவரை வீழ்த்த காந்தி செய்த செயல்கள் அவரை தரம் தாழ்த்திவிட்டது. மிகப்பெரிய சந்நியாச நிலையிலிருந்து அவரை கீழ்நிலை மனிதனாக்கிவிட்டது. காந்தி என்ன செய்தார் என்றால், வேறொரு போட்டியாளரான டாக்டர் பட்டாபி சீதாராமையாவை ஆதரித்தார். அவர் என்ன நினைத்தார் என்றால், தான் ஆதரிக்கும் மனிதன்தான் வெற்றி பெறுவார் என. நேதாஜி இளம் இரத்தங்களைக் கொண்ட இளைஞர்களின் நாயகனாக இருந்தார். டாக்டர் பட்டாபி யாரும் அறியாத மனிதராக இருந்தார். காந்தியை பின்தொடர்பவராகவும் சேவை செய்பவராகவும் இருந்தாரே ஒழிய நாடறிந்தவராக அவர் இல்லை. நேதாஜி எனும் சிங்கம் போட்டியிட்டு யாரும் எதிர்பாரா வண்ணம் வெற்றி பெற்று விட்டார். நேதாஜி பதவியேற்பு விழாவிற்கு காந்தி செல்லவில்லை. தன்னுடைய தத்துவத்தையே காந்தி தவறவிட்டு விட்டார். நேதாஜி தான் ஒரு பெரிய மனிதன் என்பதை அப்போது நிரூபித்தார். காந்தி காங்கிரஸை பிளவுபடுத்த முற்படுவதால், அது சுதந்திர போராட்ட இயக்கத்தையே பிளவுபடுத்திவிடும் என நேதாஜி நினைத்தார். உடனடியாக தன் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார். காந்தியோடு சண்டையிட விரும்பாமல் தன்னுடைய நிலையில் திருப்தி அடைந்தவராக நாட்டை விட்டே வெளியேறினார். நேதாஜி ஆரம்பம் முதலே தன் நேர்மையை நிரூபித்து வந்தார். அவர் இங்கிலாந்தில் பயின்று அதிகாரம் மிக்கவராக இருந்தார். மிகப் பெரும் செல்வந்த குடும்பத்தில் வங்காளத்தில் பிறந்தவர் அவர். இந்தியன் சிவில் சர்வீஸ் தேர்வில் அவரோடு பட்டம் பெற்றவர்கள் பெரும்பாலும் ஆங்கிலேயர்களே. 1% மட்டுமே இந்தியர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். மற்றவர்களை சிறு சிறு காரணங்களைச் சொல்லி ஆங்கிலேயர் விலக்கி விடுவார்கள். சென்ற நூற்றாண்டின் மிகப் பெரும் அறிவாளியான ஸ்ரீ அரபிந்தோ ஒரு சிறு காரணத்திற்காக நிராகரிக்கப்பட்டார். குதிரையேற்றத்தில் அவர் தோற்றுவிட்டார். ஒரு அதிகாரியாவதற்கும் குதிரையேற்றத்திற்கும் என்ன சம்பந்தம்? ஞானியாகவும் உலகப் புகழ் பெற்றவராகவும் அவர் இருந்ததால் அவர் நிராகரிக்கப்பட்டார். நேதாஜியிடம் அவர்கள் யுக்தி பலிக்கவில்லை. அவர் எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றார். வெள்ளைக்காரர்கள் வேறு வழியின்றி நேதாஜியை ஐசிஎஸ் ஆக ஏற்றுக்கொண்டனர். ஆனால் அதற்கு முன்பு அவர் கவர்னர் ஜெனரலை சந்திக்க வேண்டியிருந்தது. வங்காளிகளுக்கு ஒரு வழக்கம் இருந்தது. அவர்கள் எங்கே சென்றாலும் தன்னுடன் குடையை கொண்டு செல்வார்கள். மழை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் குடை அவர்கள் கையில் இருக்கும். எப்போதும் கையில் குடையை வைத்திருப்பவர்களை பார்த்தால் அவர்கள் வங்காளிகள் என நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நேதாஜி தலையில் தொப்பியுடன் கையில் குடையை எடுத்துக்கொண்டு கவர்னர் ஜெனரல் அறைக்குள் நுழைந்து எதிரே அமர்ந்தார். கவர்னருக்கு சட்டென கோபம் வந்துவிட்டது. உனக்கு மரியாதை தெரியாதா என கோபப்பட்டார். தொப்பியை கழற்றாமல் என்னுடைய உத்தரவில்லாமல் என் முன்னால் எப்படி அமரலாம் என சத்தம் போட்டார். நேதாஜி தன் கையில் வைத்திருந்த குடையினை எடுத்து அதன் வளைவினை கொண்டு கவர்னரின் கழுத்தினை இறுக்கி பிடித்தார். நேதாஜி, உனக்கு மரியாதை வேண்டுமானால் மரியாதையை மற்றவர்களுக்கு தர பழகிக்கொள். நான் ஒரு விருந்தாளி வருகிறேன். நீ எழுந்து என்னை வரவேற்றாயா? உன் தொப்பியை கழற்றினாயா? எனக்கு உத்திரவிட நீ யார்? அதிகம் உன்னால் என்ன செய்துவிட முடியும்? என்னை ஐசிஎஸ் பதவிக்கு வரவிடாமல் தடுக்க முடியும். அவ்வளவுதானே? நானே என் பதவியை நிராகரிக்கிறேன் என கோபமாக சொல்லிவிட்டு அந்த அறையை விட்டு நேதாஜி வெளியேறினார். நீ
சுயமரியாதைக்காரனாக இருந்தால் இந்த சமுதாயம் உன்னை கண்டு பயப்படும். சமுதாயம் உன்னை கீழ்ப்படிந்தவனாக காண விரும்புகிறது. சூழ்நிலை கைதியாக, சமாதானம் நிறைந்தவனாக உன்னை காண சமுதாயம் விரும்புகிறது. இப்படி இருந்தால் உன்னால் புரட்சியாளனாக, கிளர்ச்சியாளனாக மாற முடியாது. நீ தனித்தன்மையானவனாக வாழ்வதுதான் புரட்சி. உன்னுடைய தனித்தன்மையை எல்லா இடங்களிலும் பரவவிடு. உன்னுடைய ஜன்னல்கள் கூட அதற்கு தடையாக இருத்தல் கூடாது. முதலில் இப்போது கிடைத்துள்ள வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்கள். பணம் இருந்தால் அருமையான இசையை கேட்டவாறு அழகான அமைதியான அறையில் நடனமாடுங்கள். ஏழை என்றால் நிலவின் வெளிச்சத்தில், மலையில், சமவெளியில், கடற்கரையில் கொண்டாட்டமாக இருங்கள். பகலில் பறவை பாடல்களின் இடையிலும், இரவில் சில் வண்டுகளின் ரீங்காரத்திலும், மின்மினி பூச்சிகளின் வெளிச்சத்தில் திறந்த வெளியில் நடனமாடுங்கள். படைப்பு தந்த வாழ்வை ஏன் குறை சொல்கிறீர்கள்? வாழ்விடம் ஒருபோதும் பிச்சைக்காரனாய் போகாதீர்கள், மகாராஜனாய் போங்கள். ஆகவே எப்போதும் ஒருமையோடு ஏகாந்தமாக இருங்கள். உங்கள் இருமைகளும் பிளவுகளும் அப்போது வலுவிழக்கும். மனதின் தொடர்ச்சியான தேவையற்ற பிதற்றல்கள் அதுவாகவே நின்று போகும். உள் போராட்டம் இருக்காது. அப்போது நீங்கள் மிகுந்த அளவில் சக்தியுள்ளவர்களாக இருப்பீர்கள். வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்து பார்க்கும் ஆற்றல் உள்ளவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். இங்கிருந்துதான் எதுவும் சாத்தியமாகின்றது. இப்போது நீங்கள் தியானம் செய்து பார்க்கலாம். தியானத்தில் ஒரு அமைதியான, ஆனந்தமான உள்நிலை சூழல் உருவாகுவதை நீங்கள் ஆழ்ந்து உணர்வீர்கள். அந்த சூழல் உங்களை, உங்களின் மனதை கடந்த அனுபவம் பெறுவதற்கு உதவி செய்கின்றது. கேள்வி: பிரிய ஓஷோ தற்காலத்தில் மனிதர்களுக்கு ஏற்படும் நோய்களை உடல் நோய், மனநோய் என்று பிரித்து வகைப்படுத்தி அதற்கு ஆலோசனை சொல்ல தனித்தனியே மருத்துவமும் முன்னேறியுள்ளதே. இது குறித்து உங்கள் கருத்து? ஓஷோ பதில்: என்னை பொறுத்தவரையில் தற்கால நோய்களில் 70% மனம் சம்பந்தப்பட்டவைகள்தான் என்பேன். ஏனெனில் மனம் அதன் பாதிப்புகளை உடல் மூலமாகத்தான் வெளிப்படுத்த முடியும். ஆனால் நோயின் ஆரம்பம் என்னவோ மனத்தில்தான் துவங்குகிறது. உடலின் நோய் நீங்கிவிட்டது என்கிற எண்ணத்தை பலமாக மனதிற்குள் செலுத்திவிட்டால் நோய் மறைந்துவிடும். மனதிற்கு எப்பொழுதும் உடல் மீது அபாரமான பற்றுதல், பிடிப்பு உண்டு. உங்கள் உடலின் இயக்கங்கள் எல்லாவற்றையும் மனம்தான் நடத்திச் செல்கிறது. உங்கள் மனதை மாற்றுவதன் மூலமாக உடலில் உள்ள 70% நோய்களை இல்லாமல் செய்துவிட முடியும். உங்கள் மனம் உங்களை சில நோய்களுக்கு தயாராக வைத்திருக்கிறது. அதாவது மனதின் சில தாக்கங்களை உடல் ரீதியான நோயாக வெளிப்படுத்த அதன் ஆழத்தில் முனைந்து கொண்டிருக்கிறது. அதே சமயம் சில நோய்களிலிருந்து உங்களை பாதுகாக்கவும் செய்கிறது. உங்கள் மனம்தான் உங்கள் உலகம். உங்கள் மனம்தான் உங்கள் ஆரோக்கியம். உங்கள் மனம்தான் உங்கள் நோய். நீங்கள் உங்கள் சொந்த மனதை தூக்கிப் போடுங்கள். அப்போதுதான் யதார்த்தம் என்னவென்று தெரிய வரும். அதன் பிறகு உங்கள் மனம் மொத்தமும் பிரபஞ்ச மனமாகிறது. ஆம், உங்கள் சொந்த மனம். உங்களிடம் இல்லாதபோது உங்கள் உள்ளுணர்வே இந்த பரந்த பிரபஞ்சமாகிறது. உங்கள் எல்லா பிரச்சனைகளுமே உளவியல் ரீதியானவையே. உடலும் மனமும் வெவ்வேறல்ல. உடலின் உள்பகுதிதான் மனம். மனதின் வெளிப்பகுதியே உடல். உடலில் துவங்கும், பாதிக்கும் எதுவும் மனத்திற்குள் நுழைய முடியும். அதுபோன்றே மனத்தில் துவங்கிய ஒவ்வொன்றும் உங்கள் உடலுக்குள் நுழைய முடியும், பாதிப்பை ஏற்படுத்த முடியும். மனித குலத்தின் துயரங்கள் அனைத்துமே மனதின் எண்ணங்களினால் ஏற்படுத்தப்படும் மாய பிம்பங்களே.